உங்களோட செல்ஃப் மோட்டிவேஷன் அப்படின்னா எப்படி பண்ணிப்பீங்க? உங்களை நீங்களே மோட்டிவேட் பண்ணீங்கன்னா சாங்ஸ் கேட்பீங்களா? இதுக்கும் ஒரு நல்ல ஒரு இது சொல்றேன். லைக் மோட்டிவேஷன்ங்கிறதுக்கும் டிசிப்ளின்ங்கிறதுக்கும் எனக்கு தெரிஞ்ச இருக்கிற ஒரே ஒரு இதுதான் அந்த டைப் ஆஃப் ஃப்ளேம் நமக்குள்ள எரியுறது. இப்போ யூஸ்வலா பாத்தீங்கன்னா ஜென்ரலா ஏதோ ஒரு மெயின் ஈவெண்ட்டுக்கு நான் எந்திரிக்கணும்னா அப்போ ஒரு பேசிக்கான ஒரு அலாம் வேணா வச்சுக்கலாம்னு வச்சுக்கோங்க. ஏன்னா ஒரு தெரியாத ஒரு ஈவெண்ட்டுக்கு. பட் ஜென்ரலா எந்திரிக்கணும்னா ஒரு 5 o'clock 6 o'clock எனக்கு ஒரு அலாம் இல்லாம கூட நான் எந்திரிப்பேன்னா அதுதான் சொல்ல போனா உண்மையான ஒரு டிசிப்ளின். ஸோ எனக்கு மோட்டிவேட்டடான ஒரு ஸ்ட்ரீம்னு நான் சொல்ல மாட்டேன். இப்போ யாரோ நான் பாக்குறேன் ஒரு ப்ரோக்ராம்ல அவங்க என்ன மோட்டிவேட் பண்றாங்க, அது மூலியமா நான் அடுத்த நாள் பண்ணேன்னா அது ஒரு சில நாட்கள் தான் நான் பண்ணுவேன். இதே டிசிப்ளின்டா நான் பண்ண ஆரம்பிச்சேன்னு வச்சுக்கோங்க, அந்த அலாமே இல்லாம நான் 5 மணிக்கு எந்திரிக்கிறது 6 மணிக்கு எந்திரிக்கிறது, எனக்கு அன்னைக்கு நாளே கெட்ட நாளா இருந்தா நைட்டு கூட அடுத்த நாள் எந்திரிச்சு அதை ரன் பண்ணுவேன். இல்லை எனக்கு பிடிச்ச வேலையை பண்ணணும், எது இருந்தாலும் அதை முடிச்சு தீருவேன். அந்த எண்ணம் எப்போ தெரியுமா இருக்கும், நான் டிசிப்ளினா அந்த வாழ்க்கையை நானா தேர்ந்தெடுத்தாதான் முடியும். யாரோ சொல்லணும், என் ஃப்ரெண்ட் இருக்கா அவன் எழுப்பி விடுவான், எங்க அம்மா இருக்காங்க அது பண்ணி விடுவாங்க, அப்படி பண்ணாதான் நான் என் இலக்கு நான் சேர்ந்து முடிவேன்னா கண்டிப்பா அது லைஃப்ல நடக்கவே நடக்காது. வாழ்க்கையில எனக்கு தெரிஞ்ச மோட்டிவேஷனோட டிசிப்ளினை யார் சூஸ் பண்ணி வாழ்றீங்களோ அவங்கதான் அவங்க இலக்கை ரொம்ப சீக்கிரமா அட்டைன் பண்ணுவாங்க நான் நம்புறேன். ஸோ எனக்கு அந்த மாதிரி ஒரு வாழ்க்கை இருந்தா போதும்னு நினைக்கிறேன்.